உயிரோ இந்த பெண்ணுக்கென உலகத்துல நிறைய பேர் இருக்கானுங்க, ஆர்த்தி மாதிரி ஆளுங்க ரொம்ப கம்மி. அழகான பொண்டாட்டி வச்சிருக்கிறவனோட கஷ்டம் உனக்கு தெரியாது ராஜி. அப்படியா? ஆமா ராஜி. அப்படியா? என்ன கையை தொட்டு பார்த்தா கரெக்டா சொல்லுவேன்னு சொன்ன, என்னன்னு சொல்லு. உனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, மனசு தான் சரியில்லை. அதுக்கு தான் இப்போ மருந்து தரணும். கரெக்டா? மிஸ்டு கால் இல்ல மலையா, மிஸ் பண்ணியா இல்லையான்னு கேட்டேன். இந்த நேசமோர் பாதையில் இந்த அளவுக்கு இருக்குமா? அவள் நேசமோர் பாதையில் என்ன என்ன இது? கார்த்திக், என்ன இது புதுசா லவ் பண்ற மாதிரி? ராஜி, நம்ம குழந்தை குட்டி பிறந்தா கூட நான் உனக்கு சாக்லேட் கொடுப்பேன். சொல்லு. சரி, என்னமோ ஆயிருக்கு. ஆமா ராஜி, நம்ம மாதிரி தான். வேலையில பிஸியில் கொஞ்ச நேரம் உனக்கு கிடைக்காம இருப்பேன். சிரிக்காத ராஜி, மற்றதெல்லாம் நீ மறந்து. நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உனக்கு பிடிச்சதெல்லாம் என்கிட்ட கேட்கணும். பேச நினைச்சதெல்லாம் பேசணும். கோவம் வந்தா கோவப்படும். விட்டுட்டு போயிட்டு வேணாம், பயப்பட வேண்டாம். நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சாலும் நீ என்னை பற்றி யோசிக்க வேண்டாம். நீ என்னோட சரியா? என்னால் உன்னை லவ் பண்ணாமல் இருக்க முடியாது ராஜி. நீ கிளவியானாலும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். என்னடா ரொமான்ஸ் மூட்ல இருக்க? இப்படி ரேஞ்சில் கல்யாணம் பண்ணா எப்படி ரொமான்ஸ் பண்ணாமல் இருக்க முடியும்? என்ன சரியா? அதான் ஒரு நல்ல உறவுக்கு அடிப்படை. உலகத்திலே நீ கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும்ன்றது என்கிட்ட தான் இருக்கும். எல்லாத்தையும் ஓகே, தேங்க்ஸ். அவ்வளோதான். அழகான புருஷனை வச்சிருக்கிறதும் கஷ்டம்தான். அப்படியா? என்ன அப்படியா? நேற்று 1 hour